இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 13ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித யுப்ரேசியா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனித யுப்ரேசியா என்பவர் திருச்சபையுடைய வரலாற்றில் தொடக்க காலம் ரோமை பேரரசுடைய கிழக்கு பகுதியான கான்ஸ்டான்டினோபிள் என்கிற நகரத்துல ஒரு அரச குடும்பத்துல பிறந்ததாக அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இவருடைய தந்தை மிக இளைய வயதிலே இறந்து விட்டதால் இவருடைய தாயும் இவரும் அப்பொழுதிருந்த தியோடோசியஸ் என்கிற அரசனுடைய பாதுகாப்புல இருக்கிறார்கள். அரசன் இவருடைய தாய்க்கும் இவருக்கும் மனம் முடித்து வைக்க திட்டம் திட்டிய ஒரு நேரத்துல இவருடைய தாய் யுப்ரேசியாவை அழைத்து கொண்டு எகிப்து தேசத்திற்கு ஓடி செல்கிறார். அங்கே இருந்த ஒரு பெண்களுக்கான துறவு மடத்துல தஞ்சம் அவர்கள் அடைகிறார்கள். அந்த துறவு மடத்துல 9 வயது பெண்ணாக வாழத் தொடங்கிய புனித யுப்ரேசியா அங்கிருந்த பெண் துறவிகளுடைய வாழ்க்கை முறையை பார்த்து இயேசுவின் மீது தீராத அன்பு கொண்டு தானும் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்று தன்னுடைய அன்னையிடத்தில் விருப்பத்தை தெரிவிக்க அவருடைய தாயும் அதற்கு அனுமதி தருகிறார். அரசியாக வாழ வேண்டிய யுப்ரேசியா எளிய ஆடை அணிந்து இயேசுவுக்கு அடிமையாக இயேசுவினுடைய உண்மை சீடராக ஒரு துறவியாக வாழ தொடங்குகிறார். இதை கேள்விப்பட்ட அரசன் தியோடோசியஸ் புனித யுப்ரேசியா மற்றும் அவருடைய தாயை அழைத்து வர அவர்களை அனுப்பிய நேரத்தில் இவருடைய தாய் ஏற்கனவே இறந்து விடுகிறார். ஆனால் புனித யுப்ரேசியா ஒரு கடிதத்தின் மூலமாக தான் இயேசுவை பின்பற்ற விரும்புவதாகவும் தன்னுடைய சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டியும் ஒரு கடிதத்தை எழுதி அரசருக்கு கொடுத்து விட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் புனிதமான ஏழ்மையான ஒரு துறவியாக வாழ்ந்து மரித்தார் என்று புனித யுப்ரேசியா அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தவக்காலத்திற்கு தேவையான ஒரு அழகான கருத்து தான் இந்த புனிதனுடைய வாழ்வு. ஏழ்மை, எளிமை, இயேசுவின் மீது அன்பு, வாழ்நாள் முழுவதும் இறைவேண்டல் செய்த ஒரு புனிதமான வாழ்வு. இவரை போல வாழ நாமும் இன்றைக்கு முடிவெடுப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல தவக்காலத்தினுடைய மிக முக்கியமான தூணாக இருக்கிற இறை வேண்டல் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விளக்குகிறார். இறை வேண்டல் என்பது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், அது இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த இறை வேண்டல் என்பது தொடர் முயற்சியாக இருக்க வேண்டும். அந்த இறை வேண்டல் என்பது இறைவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறை வேண்டலினுடைய இலக்கணமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தருகிறார். இந்த வார்த்தைகளை நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்கிற இந்த வசனத்தை தான் இறை வேண்டலினுடைய ஒரு ஆழமான அல்லது உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு எண்ணமாக நம்ம கருத வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஜெபம் பல நேரங்களில் நாம் எதிர்பார்த்தபடியே அப்படியே துல்லியமா அதே டீட்டெயில்டா நமக்கு விடை கிடைக்காம இருக்கலாம். ஃபாதர், நான் இதற்காக ஜெபித்தேன், கடவுள் இதை விட்டுட்டு வேற எதையும் எனக்கு கொடுத்திருக்கிறார், அல்லது கொடுக்காமலேயே அவர் என்னை காலம் தாழ்த்துகிறார், அல்லது அதை பற்றி பாராமுகமாக இருக்கிறார் என்று ஒரு சில பேர் நம்ம நினைக்கலாம். அன்புமிக்கவர்களே, ஜெபத்தினுடைய உண்மையான புரிதல் என்பது நாம் கேட்டதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஜெபம் அல்ல. நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இறைவன் நமக்கு கொடுப்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் ஜெபத்தினுடைய சரியான புரிதல். அன்புமிக்கவர்களே, ஒரு 1.5 மாதத்திற்கு முன்பாக இன்றைய மன்னாவுக்கு ஒரு செய்தி ஒன்று வந்தது. அதாவது, பெங்களூர்ல ஒரு பெண்மணி எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். அவருடைய கணவர் ஒரு கோர விபத்துல மாட்டிக்கொண்டதாகவும், கால் முறிபட்டு வயிற்றினுள்ளே எதிரே சென்ற ஒரு வண்டியிலிருந்து கம்பிகள் குத்தி வயிறு முழுவதும் சேதமடைந்து விட்டதாகவும், தலையில் அடிபட்டிருப்பதாகவும், சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க ஃபாதர், இறைவனுடைய சித்தம் எங்கள் குடும்பத்துக்கு நிறைவேறட்டும் அப்படின்னு ஜெப உதவிக்காக எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். நானும் ஜெபிக்க தொடங்கினேன். என்னுடைய ஜெப குழுவில் இருக்கிற மற்றவர்களிடத்திலும் இந்த கருத்திற்காக நான் ஜெபிக்க சொல்லியிருந்தேன். அவரும் இறைவனிடத்துல தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார். அன்புமிக்கவர்களே, அந்த சகோதரி ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு சகோதரி. இன்டென்சிவ் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் என்று சொல்லுகிறார்கள். அதாவது, அதிதீவிர சிகிச்சை நடைபெறுகிற ஒரு மருத்துவமனையில தான் ஒரு நாள் கடந்தா போதும்னு நினைச்சாங்க, 2 நாள் கடந்து விட்டால் போதும் என்று நினைத்தார்கள். எப்படியாவது நடைபெணமாக உயிரோடு கிடைத்தால் கூட பரவாயில்லை என்று ஜெபித்தார்கள். அடுத்தது, அவர் நடக்க வேண்டாம், சுயநினைவோடு இருந்தால் கூட போதும் என்று ஜெபித்தார்கள். அன்புமிக்கவர்களே, நம்புங்கள், விசுவசியுங்கள்,
கிறிஸ்துவை அறியாத அந்த பெண் ஏறெடுத்த தொடர் ஜெபம், இறைவேண்டல், நோன்போடு கூடிய ஜெபம் இன்றைக்கு அவருடைய கணவரை நல்ல உடல் சுகத்தோடு மீட்டு கொடுத்திருக்கிறது. இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். மருத்துவர்களுடைய உதவி, மருத்துவம் பெரிய அளவில் இவருக்கு உதவி செய்திருக்கிறது. ஆனாலும் அந்த சகோதரியை ஏற்றுக்கொள்கிறார். என்னுடைய கணவர் இருந்த நிலைக்கு வெறும் மருத்துவர்களால் மட்டும் இந்த அதிசயம் நிகழ்ந்திருக்க வாய்ப்பே கிடையாது. 1.5 மாதங்கள் கழித்து என்னுடைய கணவர் 6 அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். இன்னும் 1 மாதம் 2 மாதம் கூட ஆகலாம் அவர் மருத்துவமனையை விட்டு முழுவதுமாக வெளியிலே வருவதற்கு. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜெயம் என்கிற அந்த வார்த்தை, அந்த ஜெபம் என்னுடைய குடும்பத்துல இந்த ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, என்னுடைய இந்த சாட்சியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அந்த அன்பு சகோதரி ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்பிக்கையோடு ஜெபித்தால், தொடர்ந்து ஜெபித்தால், இடைவிடாது ஜெபித்தால் நம்முடைய குடும்பங்களிலும் ஆசீர்வாதங்களை நம்ம பெற முடியும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.